வணக்கம். இது கேள்விக்களம். மசோதா விவகாரங்களில் ஆளுநர் அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார், மாநில அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கினை ஒட்டி உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை ஆளுநருக்கு எழுப்பியிருக்கிறது. ஆளுநர் எதுவும் விளக்கமளிக்காமல் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை எப்படி தெரியும்? சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை என்றால் அது அரசுக்கு எப்படி தெரியும் என்பது போன்ற பல கேள்விகளை ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மசோதாக்கள், தமிழ்நாடு அரசினுடைய மசோதாக்கள், துணைவேந்தர் நியமனம் உட்பட மசோதாக்கள் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உத்தரவுகள், கருத்துகள் எல்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன? திங்கட்கிழமை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களைத்தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். கேள்விக்களத்தில் நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இருந்து தோழர் தியாகு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலிருந்து மனுஷ்யபுத்திரன் அவர்களும் வலதுசாரி எம் குமார் அவர்களும் விவாதத்தில் இணையிருக்கிறார்கள். முதல்ல திரு தியாகு அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ஆளுநர்கள் மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முன் வச்சுட்டு தான் வர்றாங்க. தமிழ்நாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2020 23 வரைக்கும் ஒரு 12 மசோதாக்கள், அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய பல நிர்வாக ரீதியான விஷயங்கள்ல ஆளுநர் தலையிடுறது, அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பது என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த தருணத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? திங்கட்கிழமை நம்ம எதிர்நோக்கலாம்? ஆளுநர் ஆர்.என். ரவியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சர்ச்சைகள் அவருக்கு புதிதே அல்ல. பார்க்க போனால் அவர் வந்ததிலிருந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, இந்த சட்ட முன்வடிவுகள் அவர்கிட்ட போகும்போது அவற்றுக்கு ஒப்புதல் அளித்து சட்டமாவதற்கு அனுமதிக்கிற விஷயம் மட்டுமல்ல, சட்டப்பேரவை உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும், நீட்டு தொடர்பான விவாதமாக இருந்தாலும், இவர் ஒரு தனி இராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அறிவுரை சொல்லலாம். அந்த அரசு கொடுக்கிற அறிவுரையின்படி தான் அவர் செயல்படணும். இது அரசமைப்பு சட்டம். 200வது உறுப்பு என்பது அவருக்கு அந்த வாய்ப்பை, ஒப்புதல் அளிக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவர் விருப்பத்துக்கெல்லாம் அதை மறுக்க முடியாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்புதல் அளிக்க மறுத்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். கடந்த காலத்தில் சிறை கைதிகள் விடுதலை தொடர்பான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றம் ரெண்டுமே கருத்து சொன்னாங்க. தி கவர்னர் cannot sit on files indefinitely. கோப்புகளை பெற்று காலவரம்பின்றி ஏறி உட்கார்ந்திருக்க முடியாது. இவர் தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படல. அந்த 7 விடுதலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு வாசகம், he has erred in constitution. Governor has erred in constitution. அவர் 161வது பிரிவுக்கும் அந்த 71வது பிரிவுக்கும் 161க்கும் 161க்கும் இவர் வித்தியாசமே தெரியல. 161 படி தன்னிட்ட வந்த கோப்பை 72 படி குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கட்டும்னு அனுப்புகிறாரு. அப்போ இது அரசமைப்பு சட்டத்திலே பிழை, ஏன் முதல்ல அனுப்புனீங்கன்னு கேட்டாங்க. அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. அதே வழக்கு இன்னும் 2 பேருக்கு மிச்சம் இருந்து மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும்போது மீண்டும் அதையே செய்தார் அவர். ஆக அவர் இதுக்கெல்லாம் கவலைப்படுறவராக இல்லை. ஏதோ ஒரு மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இருக்கார் அவர். அதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க, இவர் மட்டும் இல்லை, கேரளாவில் அரிஃப் முகமது கான் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த மேற்கு வங்கத்தில் யார் வந்தாலும் இப்படி பண்ணுறாங்க. அது என்ன குறிப்பாக பார்க்கணும்னா, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் இது நடக்கிறது. மற்றவங்களோட இவர் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறாரு, ஒரு நாசுக்கு நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாருன்னு ரவியை சொல்லலாம். ஆனால் எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி என்பது ஒரு அரசமைப்பு சட்டப்படியான ஒரு பெயரளவுக்கான தலைமை, டிட்டுலர் ஹெட், இந்த வார்த்தையை உச்சநீதிமன்றம் பலமுறை பயன்படுத்திடுச்சு.
இதே சிக்கல் தொடர்பாக மிக அண்மையில் பஞ்சாபிலிருந்து ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, நீங்கள் சட்டம்லாம் இயற்ற முடியாது ஆளுநரே, அவங்க இயற்றுகிற சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் விளக்கம் கேட்கலாம். இது இப்படி இருக்கு. இது பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு எல்லா வழக்குகளையும் சேர்த்து தலைமை நீதிபதி தலைமையில் கருத்து சொல்லும். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வந்து அதனால தான் இப்போ இந்த 2 நீதிபதிகளுமே இவருக்கு ஆதரவாக வாதிடக்கூடிய இந்திய அரசினுடைய வழக்கறிஞரை பார்த்து, வெங்கட்ரமணி அவரை பார்த்து கேட்குறாங்க, இந்த விஷயத்தை ஏற்கனவே தீர்வு பண்ணிட்டோமே, பஞ்சாபில் கொடுத்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா, பஞ்சாபில் கொடுத்த தீர்ப்பை மீறி இவர் செயல்பட முடியுமா என்ற கேள்வியை அவங்க நேரடியாக கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் விருப்பத்துக்கு ஒரு பக்கம் செயல்படுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்திய அரசு, பாஜக அரசு, பாஜக கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு கைக்கருவியாக, ஒரு அரசியல் கருவியாக இவர் செயல்படுகிறார். ராஜ்பவனம் 2வது கமலாலயமாக செயல்படுகிறது. அங்கே உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இவர் செயல்படுகிறார். ஏன்னா எதில் தான் கருத்து சொல்கிறாருன்னு பாருங்க. தமிழ்நாடு, தமிழகம்னு சொல்கிறதா, அல்லது என்ன விஷயத்தில் வேணாலும், நான் வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து பதில் சொல்லாமல் இருந்தாலே நான் ஒப்புதல் அளிக்கலன்னு தான் எடுத்துக்கணும் என்று பேசுவது, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு போட்டி அரசாங்கமாக அவர் செயல்படுறார். இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை இதை போய் அரசாங்க மட்டத்திலையோ நிர்வாக மட்டத்திலையோ முடிக்க முடியாது. இந்த வழக்கை ஏதோ ஒரு வழியாக கொண்டு வந்து முடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு சாவரின் பவர், சாவரின் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் தான் இதை கவனிக்கணும். ஓகே. இல்லை, வெங்கட்ரமணி அவர்கள் சொல்லும்போது கூட ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை சேர்க்க ஆளுநர் விரும்புகிறாரு, அதனால் வந்து அந்த மசோதாவை வந்து திருப்பி அனுப்புறது இருக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இல்லை, அவங்க கோர்ட்லேயே அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த 3 வருடத்தில் என்ன கொடுத்துருக்காரு, அப்படி அவருடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் என்ன கொடுத்துருக்காரு? எதுவுமே இல்லை. காலதாமதம் என்பதை அவர் செய்வதற்கு உரிமை இல்லை. ஏற்கனவே இந்த கருணைமனு தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனார்டினேட் அண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு டிலே இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். நீங்கள் முடிவு தப்பாக எடுக்கிறீங்களா சரியாக எடுக்கிறீங்களா அப்புறம், ஆனால் அசாதாரணமான தாமதம், அந்த விளக்கம், காரண விளக்கம் சொல்லப்படாத தாமதம் என்பதே சட்டத்துக்கு புறமானது தான், அரசமைப்பு சட்டத்துக்கு புறமானது. ஏன்னா அது அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது உறுப்பின்படி இருக்கக்கூடிய உரிமையை, வாழ்வுரிமையை பாதிக்கிறது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கு எதிராக இருக்குது. எனவே இந்த தாமதம் என்பதே சட்டவிரோதம். ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்படுகிறார். ஆளுநர் பொறுப்பிடம் எதிர்பார்க்கப்படுவது என்னன்னு சொன்னால், ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை காக்கணும். அமைச்சரவையோ முதலமைச்சரோ அதிகாரிகளோ சட்டத்தை மீறி போனால், இல்லை நீங்கள் செய்கிற தப்பு, இதுதான் கான்ஸ்டியூஷன் என்று சுட்டிக்காட்ட வேண்டியவராக இருக்கணும். ஆனால் இவர் என்னன்னா, இவர் விருப்பம் போல் அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறார். என்ன விதமான எச்சரிக்கைகளை நீதிமன்றம் கொடுத்தாலும், பொதுவெளியில் கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு மக்கள் கையில் தான் இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அக்னீஸ்வரன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஏன் அனுப்பணும் இந்த மசோதாக்களை எல்லாம்? குடியரசுத் தலைவருக்கு ஏன் அனுப்பணும்? உச்சநீதிமன்றம் கேள்வி இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போதாவது அந்த மசோதாவில் என்ன பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு திரு வெங்கட்ரமணி அவர்கள் அதற்கு ஆளுநருக்கு சார்பாக வாதிடுகிறார். அப்போ சொல்லனா அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நீதிமன்றமே கேட்குது. இது என்ன ஒரு தீர்வை எட்ட போகுது? இந்த மாதிரியான அந்த தொடர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த விவகாரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னா ஜேபி பார்திவாலா, ஆர் மகாதேவன் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்பு தான் இந்த வழக்கு இன்னைக்கு வந்திருக்குது. திரும்பவும் திங்கட்கிழமை வரும். இதில் அவர்கள் கேட்டிருக்கிறது மொத்தம் 12 மசோதாக்கள். அதில் 2 ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டு மீதம் உள்ளதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுலேயும் கூட அந்த 10 மசோதாக்கள் நிறுத்தி வச்சதில் அதில் சென்ற ஆட்சி, அதிமுக ஆட்சியில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில், கூட்டுறவு சங்கத்தில் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இவங்க அதை 3 ஆண்டுகளாக குறைச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மசோதா தான். ஆனால் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி,
நீங்க மாநில ஆளுநர் அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிப்பதில் இந்த மசோதா மேலும் இனி மூலம் மாநில முதலமைச்சர் தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மசோதாவினுடைய உட்கருத்து. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி 3 விஷயம். நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை எத்தனை நாளா நீங்க வச்சிருக்கலாம், as soon as possible, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 200 201 படி எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லித்தான் சொல்றோம். ஆனால் இது எனக்கு என்ன ஒரு வருத்தம் வேதனை அப்படின்னா, இந்தியாவிலேயே ராஜமன்னார் கமிட்டி குழு போட்டது தமிழ்நாடு தான் முதல்ல. திமுகவினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் தான் அந்த கமிட்டியை போட்டாங்க. அதற்கு பிறகு 17 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தாங்க. அப்பையெல்லாம் இது தெரியல, ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது என்றால் இது போல ஆளுநர்கள் வந்து இவ்வளவு இடைஞ்சலாக இருந்ததில்லை. முன்பிருந்தே திமுக வந்து அண்ணா போன்றவர்கள சொல்லலையா, நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் கவர்னரும் எதற்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டது இல்லையா என்ன? ஆனாலும் இங்க அவர் வந்த பதவி அவர் வந்து சரிவர செய்கிறாரா என்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. உச்சநீதிமன்றம் இதுல கேள்வி கேட்குது, சில கருத்துக்களை சொல்லுது. இப்போ கான்ஸ்டியூஷனில் நீங்களே சொல்கிறீங்க அதற்கு வழிவகை இருக்குது, as soon as possible. ஆனால் அந்த as soon asனுடைய கால நிர்ணயம் என்னது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் ஒரு 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 வரலாற்று ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இருக்க வேணாமா? பாபர் மசீதிக்கே ஒரு தீர்ப்பை கொடுத்த உச்சநீதிமன்றத்தால் இதுக்கு கொடுக்க முடியாதா? ஆனால் இங்க 2 பேருமே வந்து எதை சொல்லுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. நீங்க ஆளுநருக்காக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லுகிறார், மத்திய அரசின் சட்டத்திற்கு மாநில சட்டம் மசோதா இவர்கள் உருவாக்கிய வேந்தர்களை நியமிக்கிறது முரண்பாடு இருக்கிறதுன்றார். என்ன முரண்பாடுன்னு கேக்குறாங்க. முரண்பாடு இருக்கும்போது மாநில அரசு என்ன செய்யும்ன்றத நீதிபதியும் கேக்குறாரு. அதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆனதற்கு பிறகு இன்னும் எந்த முரண்பாடுன்னு தெரியலையே. ஒருவேளை முரண்பாட்டுக்காகவே கொண்டு வந்த ஆளுநர் இங்கு நியமிக்கப்படுறாரா? ஆக இங்க நோக்கம் வந்து டிரான்ஸ்பரன்சி இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இது மறைமுகமாக நமக்கு வெளிப்படையா காட்டுறாங்க. டிரான்ஸ்பரன்சி இந்த வித்ஹோல்டிங் அசன்ட் கொடுக்காம பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்றது, அதுக்கு காரணம் என்ன? குடியரசுத் தலைவருக்கு 2 பில் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா எதற்காக அனுப்பிச்சிங்க, என்ன பரிசீலனை சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை வேண்டும். ஆனால் நமக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற சீனா 49 சுதந்திரம் பெற்றது, அது இன்றைக்கு வல்லரசா மாறிடுச்சு. அதே மாதிரி மலேசியாவில் இருந்து 65 சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூர் உலக வல்லரசா மாறிடுச்சு. ஆளுநர்களே ஒரு மசோதா, ஒரு சட்ட திருத்தம், சட்டத்தை கொண்டு வரக்கூடிய மசோதா ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று பாராளுமன்றம். இந்த 2 சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் உருவாக்கக்கூடிய சட்டத்தை செல்லா நிலை ஆக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. ஆனால் இவை 2ஐயும் விட்டுட்டு தனியா ஒரு சட்டத்தை இவர்களாகவே நான் நிறுத்தி வைத்தால் அது தள்ளுபடி என்றுதானே அர்த்தம். என்ன விளக்கம் சொல்றீங்க? அது ரிஜெக்டட் தானே பொருள். அப்படிங்கிற ஒரு தடவையும் இது போன்ற ஒரு சூழல் வரும்போது மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் கதவையே தட்டிட்டு இருக்கணுமா ஒரு ஒரு சட்டத்தை ஒரு பில்லை வந்து சட்டமாக்குறதுக்கு? காரணம் இவர்களுக்கு கொடுத்த பதவி என்னன்னா, மாநில அரசு 163 படி எந்த மாநில அரசு மாநில அமைச்சரவை என்ன தயாரித்து கொடுக்கிறதோ, அரசு முன்வடிவா இருக்கட்டும் மசோதாவா இருக்கட்டும், அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா, அல்லது நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறீர்களா, இதுதானே. ஆனா ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் மாட்டேன். ஏன்னா மறுத்தா மறுபடியும் பாஸ் பண்ணி சட்டம் ஆயிடும். 142 நாள் கழிச்சு நீட்டு விலக்கு மசோதா மாதிரி திரும்பவும் வரும். ஆகவே எப்படி பார்த்தாலும் என்னுடைய அப்ப வெள்ளக்காரங்க பரவாயில்லையே, உங்கள் நோக்கம் என்ன? இப்படித்தான் நாகாலாந்தில் இருந்தீங்களா? நாகாலாந்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களா? எவ்வளவு பெரிய நாடு தமிழ்நாடு. நீங்கள் சொல்லுவதற்கெல்லாம் ஆமாசாமி போடக்கூடிய இது இங்கு இல்லை. ஆனால் இதையும் தாண்டி என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் காரணமா ஆளுநர் இப்படி பண்றதுக்கு? நீங்க அரசியல் காரணமா தான் அவங்க வந்து
இங்க நியமிச்சிருக்கிறாங்க. ஓ. ஏன்னா அரசியல் கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசோதாவுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம், ஆசை என்ன? இப்போ ஆளும் கட்சி ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுது. இப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு அது உடன்பாடு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக ஒரு மசோதாவை பாஸ் பண்றாங்க, அதிமுகவுக்கு அது உடன்பாடு இல்லை. அது போல ஆளுநருக்கு உடன்பாடு இல்லைங்கிறப்ப அதை மறுபரிசீலனைக்கு அவர் அனுப்பலாம் இல்ல? அனுப்பணும். ஜூரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சட்ட நிபுணர்களை நீங்கள் கேட்க வேண்டும். எவ்வளவு நாள் கேட்பீங்க? கோர்ட்ல நீதிமன்றத்துல வாய்தா கொடுக்கும்போது கூட அடுத்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எவ்வளவு 3 வருஷமா கொடுப்பாங்க. அதை காட்டிலும் மோசமா இருக்குதா சாமி நீங்க பண்ணக்கூடியது? இதுக்கு அரசியல் காரணம் தான். 100 விழுக்காடு அரசியல் காரணமும் இருக்கலாம். அதையும் தாண்டி எனக்குள்ள அதிகாரத்தை, உச்சபட்ச அதிகாரத்தை நான் எப்படி வேண்டுமானாலும் தும்சம் பண்ணலாம், அதை என் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று வெள்ளைக்காரர்களை காட்டிலும் அதிக அக்கறையோடு இவர்கள் எடுத்துக் கொள்கிறார்களோ? பேரலல் கவர்மெண்ட், சூப்பர் சிஎம் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னை தானே அப்படி பவர்ஃபுல்லா நினைச்சுக்கிறார் ஆள். அப்ப உச்சநீதிமன்றம் உங்களை கேள்வி கேட்கிற போது ஆமாம் என் தன்னிச்சையான அதிகாரம் என்று ஏன் அங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க மட்டும் ஏன் வாய்தா வாங்கிக்கிறீங்க? ஆம் என்று சொல்லுங்கள். சட்டத்தில் இதுதான் இருக்கிறது. மத்திய அரசு மாநில ஒரு சட்டம் மசோதா நிறைவேற்றினால் அது மத்திய சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்றால் எந்த பிரிவின் கீழ் முரணாக இருக்கிறது, எந்த சரத்தை திருத்த வேண்டியது இருக்குதுன்னு விளக்கம் கேட்டுக்கணும்ல? கேட்கணும்ல? கேட்போம். திரு குமார், இப்படி மாநில அரசுகள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறாங்கன்னா அதுல என்ன முரண்பாடு இருக்குது, எதை பரிசீலனிக்கணும், இதையெல்லாம் எதையுமே ஆளுநர் சுட்டி காட்டாம இது போல உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கத்தை கேட்குதுன்னா அதை எழுத்துப்பூர்வமா நாங்க விளக்கமளிக்கிறோம், அதுக்கு ஒரு டைம் பீரியடை வாங்கிக்கிறது, இது போல விலகுவது ஒரு காழ்ப்புணர்வோடு ஆளுநர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத காட்டலையா? உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநரை நோக்கி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள்லாம் எதை பிரதிபலிப்பதா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது 4 ஐட்டமா இதை பார்க்கணும். ஒன்று ஸ்டேட் லிஸ்ட்டு, அனதர் ஒன் சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, அது தவிர கோர்ட் கேஸ். இந்த 4 வகையான வித்தியாசமான தன்மை கொண்டது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 200ல் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அது சரியா இருந்தால் உடனே கையெழுத்திட்டு அது கையெழுத்து விடலாம். அதுல ஏதாவது அவருக்கு விளக்கம் தேவை இருந்தால் அதை திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பி தேவையான திருத்தங்கள் என்னங்கிறதை குறித்து அனுப்பி அதை சரி செய்ய சொல்லலாம். அவர்கள் சரி செய்து அனுப்பினாலோ அல்லது சட்டமன்றம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று அனுப்பினால் அதை அவர், அதாவது ஸ்டேட் லிஸ்டா இருந்தால், இது ஸ்டேட் லிஸ்டா இருந்தால் அதை உடனே அவருக்கு வேற அதில் வேலையே கிடையாது, அவர் உடனே அதை பாஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இதுதான் சட்டத்தை 200ல சொல்றது. அதை தவிர சென்ட்ரல் லிஸ்டா இருந்தா, கண்டினென்ட்ல இருக்கிறதா இருந்தாலும் மத்திய அரசுக்குரியதா இருந்தாலும் அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு விளக்கம் கேட்டு அனுப்பலாம். அனுப்புறதற்கு 200லே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்க கோர்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோர்ட் இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலோ அல்லது கோர்ட் வேற ஒரு நிலைப்பாடை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எடுத்திருந்தாலோ அதுல ஆளுநர் கையொப்பம் விடக்கூடாது என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது இப்படி 3-4 வகையான விஷயங்கள் இருப்பதனால் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில 7 ஐட்டம் 7 மசோதா அவர் கையில இருக்கிறது என்று இன்னைக்கு நீதிமன்றத்திலே விவாதம் நடந்திருக்கிறது. அந்த 7லுமே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் சட்டத்திலே அது அப்படித்தான் இருக்கிறது. சட்டத்துல என்ன சொல்றது, 201ல அது என்ன சொல்றதுன்னாக்கா 200ல சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது தம் சம்மதத்தை பெறுவதற்கு ஒரு மசோதா சமர்ப்பிக்கப்பட்டவுடன் கூடிய விரைவில் அந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதில் உள்ள சில பகுதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் தம் செய்தியில் தம்மால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள அத்தகைய திருத்தங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தகவலுடன் அதனை திருப்பி அனுப்ப வேண்டும். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை அந்த சட்டமன்றம் அல்லது சபைகள் அதனை பரிசீலனை செய்ய வேண்டும். அந்த மசோதாவை அத்தகைய திருத்தங்களுடன் அல்லது திருத்தங்கள் ஏதும் செய்யாமல் அந்த சட்டமன்றம் அல்லது சட்டசபைகள் நிறைவேற்றி ஆளுநருடைய சம்மதத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அதன் பிறகு அந்த மசோதாவுக்கு தமது சம்மதத்தை தராமல் ஆளுநர் நிறுத்தி வைக்க கூடாது. இது 200.
அது கோர்ட் கேஸை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 201 குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள மசோதாவுக்கு தாம் சம்மதம் கொடுப்பதாக அல்லது சம்மதம் கொடுக்க போவதில்லை என்று குடியரசுத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது 201. அந்த மசோதா ஒரு பண மசோதாவாக இல்லை என்றால் அதனை சட்டமன்றத்துக்கு அல்லது அந்த சட்டசபைக்கு 200வது கோட்பாட்டின் கீழ் உள்ள விதிகளின்படி ஒரு தகவலை கொடுக்குமாறு ஆளுநரை கேட்டுக்கொள்ள வேண்டும், ஆளுநரை கேட்க வேண்டும். இவ்வளவுதான் சட்டம். இதுல இவர் இன்னைக்கு நீதிமன்றம் வந்து எப்படி நிறுத்தி வச்சீங்கன்னு கேட்கறது செய்தியில இருக்கிற முரண்பாடா அல்லது ஜட்ஜஸ் அதை தெரியாம இருந்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முறையான கருத்து பரிமாற்றம் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் வலியுறுத்துது. நீங்க மசோதாவை அனுப்புறீங்க, ஆனா அதனுடைய நிலை என்ன என்கின்ற கருத்து பரிமாற்றம் இருக்கா என்கின்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்கும்போது நீ கேட்கறது சரிதான். நீ கேட்கிற கேள்வி அதுல ஒரு கிரே ஏரியா இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய இடம் பாராளுமன்றம். பாராளுமன்றம் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி. நீதிமன்றம் என்ன சொல்ல வேண்டும்? பாராளுமன்றத்துக்கு அறிவுரை வழங்கலாம். இந்த வழக்கில் அதான் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாராளுமன்றம் சுப்ரீம் அத்தாரிட்டிங்கிறார். சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி, நாட் பார்லிமென்ட். லா மேக்கிங் பாடிக்காக ஒரு பரிந்துரை அனுப்பி அதுக்கு சட்டம் இயற்ற சொல்லலாம், அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இருக்குல்ல. எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர்ல தான கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்லிமென்ட் வந்து ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியும்? அப்படி இருந்தா ஒரு பெரும்பான்மை பெற்று வரக்கூடிய ஒரு அரசாங்கம் என்ன வேணாலும் நடத்திட்டு போயிடலாம். எல்லாமே பாராளுமன்ற சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அது ஜுடிஷியரியா இருந்தாலும் எந்த கவுன்சிலா இருந்தாலும் சரி, சுப்ரீம் அத்தாரிட்டி இஸ் லா மேக்கிங் பாடி. ஜுடிஷியல் ரிவ்யூ எதுக்கு இருக்கு? ஜுடிஷியரிக்கு அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குல்ல சார். பாராளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜுடிஷியரிக்கு அதிகாரம் வருகிறது. அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே சுப்ரீம் அத்தாரிட்டிஸ் லா மேக்கிங் பாடி. ஆகையினால பாராளுமன்றம் செய்ய ஆளுநர் யாரு? ஆளுநர் மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவ். 100% மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம தமிழ்நாட்டுல ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வேற எந்த மாநிலத்திலும் இந்த வார்த்தையை பேசுறதே கிடையாது. ஆளுநர் 100% மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் மாநிலத்தினுடைய நிர்வாகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய பயம் கூட்டாட்சி தத்துவம் என்ன ஆகும்? ஒரு மத்திய அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு மாநில அரசு கட்டுப்பட்டு போகணும்னா அங்க டெமோக்ரசி எங்க இருக்கு? கூட்டாட்சி தத்துவம் எங்க இருக்கு? இல்லங்க, குடியரசுத் தலைவரும் எம்பிக்களாலும் எம்எல்ஏக்களாலும் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். அதே போல 28 ஆளுநர்களும் 9 யூனியன் டெரிட்டரியில் உள்ள ஆளுநர்களும் அதே போல மத்திய அரசால் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் பொருள். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த தீர்ப்பில் என்ன விவாதம் நடந்தது என்பதை குமார் படிக்கவே இல்லை. நான் சொல்றேன், எதையுமே படிக்கல, சட்ட புத்தகத்தையும் படிக்கல. அவர் சொல்றாரு பாருங்க, ஆளுநர் வந்து இந்திய அரசு சார்பில் தான் செயல்படுறது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். இந்த ஆளுநர் செய்வதை ஆளுநர் செய்வதையே குடியரசுத் தலைவர் செய்தால் சட்டமன்றம் இயற்றுகிற மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போடுவது போல் நாடாளுமன்றம் இயற்றுகிற சட்டங்களை குடியரசுத் தலைவர் கிடப்பில் போட்டால் என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவர் பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்றாங்க, என்ன பண்ண முடியும்? கடந்த காலத்துல வந்து குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் முரண்பாடு வந்த கட்டங்கள் உண்டு. எதனால வந்து கட்சியுடைய வேட்பாளரை எதிர்த்து இந்திரா காந்தி சுயேட்சையை எதிர்த்து நிறுத்தினாங்க, சஞ்சீவ ரெட்டி எதிர்த்து கிரியை எதிர்ப்பு நிறுத்தினாங்க, முரண்பாடு வந்த போது பதில் கேட்போம். திருக்குமார், குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நீங்க ஒரே அதிகாரம் என்று நீங்க பார்ப்பதே முதல்ல தவறு. அதுலயே கோளாறு இருக்கு. ஜனாதிபதியோட ஆளுநருக்கு பவர் ஜாஸ்தி. ஒரு அரசு, இந்தியாவுக்கு ஒரே ஒரு அரசு. அந்த அவர் என்ன சொல்ல வராங்க? சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதத்தை வெங்கட்ரமணி வச்சாராங்க. குமார் சொல்லக்கூடிய வாதத்தை வெங்கட்ரமணி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லலையா? பிரதேசத்துடைய ஆளுநர்களும் இருக்கிறார்கள்.
எல்லா மாநிலத்துக்கும் குடியரசுத் தலைவர் போய் ஆபீஸ் போட்டு உட்கார முடியாதுங்கிறதுக்காக அவருடைய சார்பு அங்க போடப்பட்டிருக்கிறது. நீங்க அது வேற இது வேற தனியா பிரிச்சு அந்த பிரிவு காரணங்கள் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் இல்லாததால தான் பாராளுமன்றம் ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டின்றீங்க, இன்னொரு பக்கம் மத்திய அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுநர், அவருக்கு ஒரு அதீத பவர் இருக்கு அப்படின்றீங்க. அவர் சொல்றதெல்லாம் ஒரு மாநில அரசு கேட்டுக்கணும் அப்படின்றீங்க. இப்போ பாராளுமன்றத்துல இப்ப பிரதமர் மோடியே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சட்டத்தை பாஜக அரசு கொண்டுட்டு வரதுன்னு நினைக்குது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி குடியரசுத் தலைவர் அதற்கு முரண்பாடாக இருக்கிறார், அந்த சட்டத்தினுடைய அந்த கருத்துக்களுக்கு முரண்பாடாக இருக்கிறார்னு அவர் ஒரு பாக்கெட் வீட்டோ போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு அசன்ட்டே கொடுக்கல அப்படின்னா அதை ஏத்துப்பீங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் நாட மாட்டீங்களா? இதுவரைக்கும் ஏதாவது வரலாற்றுல விட்டா 73 வருஷம் வரலாற்றுல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கிறதா? அதை ஒண்ணு சொல்லுங்களேன் பார்ப்போம். அரசாங்கம் தியாகு அவர்கள் சொல்றாங்க, இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி நடத்திய போது குடியரசுத் தலைவருக்கும் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தது. ஏன் அப்துல் கலாம் அவர்களே சில பில்ஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சியில பாஸ் பண்ணும் பொழுது அவருக்கும் சில முரண்பாடுகள் இருந்தது, அவர் ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார். ஆனால் அவங்க போய் நீதிமன்றத்துக்கு போனாங்களா? எடுத்தா பொழுது விடுச்சா உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டாருனாங்க. அந்த அரசு கருத்து பரிமாற்றம் இருந்தது, பேசிட்டாங்க. அது கூட இந்த ஆளுநர் கிட்ட இல்லல்ல. இல்லங்க, அதாவது ஆளுநர் நம்மளுடைய அரசாங்கத்தை நம்மளை வழிநடத்த, நமக்கு ஒத்துழைக்க, நமக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்காக ஆளுநர் இருக்கிறார் என்று அரசே நினைக்கவில்லையே. அரசு ஆளுநர் வேண்டாம் தானே சொல்றது. 73 வருஷமா அவங்களுடைய கோஷமே தானே. அப்ப அவங்க கண்ணாடி பாக்குறது கூட தப்பா தெரியும். ஆளுநரை பொறுத்தவரையில பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஆளுநரை பொறுத்தவரையில அவர் கடமையை தவறல, அவர் நேர்மையா நடக்கிறார், அவர் நேர்மையாளர், தேசியவாதி ஆகியனால நம்மளுக்கு அது பிடிக்கல, நம்ம ஸ்டேட்டுக்கு அது பிடிக்கல. இதுதான் விஷயம். இந்த வழக்குல பேரறிவாளன் வழக்கு வேற, இது வேற. பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கிறது. பல்கலைக்கழக வழக்குல யூசிஜியுடைய கைட்லைனுக்கு எதிரான முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றம் அதை இன்னைக்கு வெங்கட்ராமணி தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகையினால இந்த முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. திரு மனுஷபுத்திரன், ஏன் ஆளுநர் மேல இவ்வளவு துவேஷம்? இல்லை, இந்த குமார் பேசுகிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்குது, எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிற போது நீங்கள் மட்டும் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே புரியலைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. சரிங்களா? ரொம்ப புகழ்பெற்ற பழமொழி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த பிரச்சனையினுடைய ஒரு அம்சம் கூட புரியலை அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் அவர் ஆற்றின உரையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு புறம் சட்ட வல்லுநர்கள், ஒரு புறம் அரசு, ஒரு புறம் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் இதை வெவ்வேறு கோணத்தில் ஆராய்கிற போது ஆளுநர் ஒரு தேசியவாதி, அவர் சொல்கிறத கேட்டுக்கங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஆளுநர் ஒரு ஃபாசிஸ்ட்டு, நான் கேட்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஃபாசிஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறப்போ நான் இதை போகிற போக்கில் சொல்லலை. எதுக்காக ஒரு ஜனநாயக அமைப்பில் நாடாளுமன்றம், சட்டம் ஏற்றக்கூடிய அமைப்புகள், அந்த சட்டத்தை பரிசீலனை செய்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நீதிமன்றம், நிர்வாக அமைப்புகள், இப்படி வெவ்வேறு விதமான ஒரு அமைப்புகளை ஏன் உருவாக்குறாங்கன்னா செக் அண்ட் பேலன்ஸ். ஒரு ஜனநாயக அமைப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்க வேண்டும். ஒரு அமைப்பு தவறு செய்கிற போது அதை இன்னொரு அமைப்பு அதை வழிநடத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் சுப்பீரியராக நீதிமன்றம் அடிப்படையில் வகுத்தளிக்கப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்களின் அடிப்படையில், உதாரணமாக அடிப்படை மனித உரிமைகள், இந்த அடிப்படை மனித உரிமைகளை எந்த அரசாங்கம் வந்தாலும் மீற முடியாது. ஒரு தனிமனிதனுடைய குடியுரிமை, ஒரு தனிமனிதனுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை, அவன் கண்ணியமாக வாழக்கூடிய உரிமை, இது எல்லாவற்றையுமே நம்முடைய அரசியல் சாசனம் உறுதி செய்கிறது. இப்போ பார்லிமெண்ட்டில் எனக்கு பெரும்பான்மை இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு தனிமனிதனுடைய உரிமையை நான் மறுப்பேன், ஒருத்தனை நான் பார்த்தீங்கன்னா எந்த ஜுடிஷியல் ட்ரையலும் இல்லாமல் நான் சுட்டுக் கொள்ளுவேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குது. நான் நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு உங்களை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை ஷூட் பண்ணி அப்படிலாம் பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம். உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எதை வேணாலும் செய்வோன்ட்டு. ஆனால் சட்டப்படி எவ்வளவு பெரிய சுப்பீரியர் பவராக யார் வந்தாலுமே கூட ஒரு ஜனநாயக அமைப்பில் அதை செய்ய முடியாது. இதுதான் ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படை பொருள், அடிப்படை அறிவு. இந்த அறிவு இல்லாமல் பேசுகிறவர்களை பற்றி நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை. நீங்கள் எதை வேணாலும் விவாதிங்க, ஆனால் அடிப்படையாக வகுக்கப்பட்ட நெறிகள், கோட்பாடுகளை மீறி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃபாசிஸ்ட்டுகள், ஜனநாயக அமைப்பை படுகொலை செய்கிறீர்கள். யார் நீதிமன்றம் சொல்வதை, அரசியல் சட்டம் சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று சொன்னால், ஹிட்லர் அதைத்தாங்க பண்ணார். அவர் அதைத்தான் பண்ணார். இன்றைக்கி அதை அப்படியே டிட்டோவாக அவர் வெளிப்படையாக பேசுகிறார். ஆனால் இவரை போன்றவர்களுக்கு ஜனநாயக அமைப்பில் எந்த இடமும் இல்லை. இது ஆர்குமெண்ட்டே கிடையாது. இப்போது
சொல்லுங்க. திமுக அரசனுடைய கொள்கைகள்ல நீங்க திராவிடம்ங்கிற கொள்கையெல்லாம் முன்வைக்கிறீங்க. அது வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கவர்மெண்ட் ஹெட்டா இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத அவர் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாற்று அவருடைய வியூவை வந்து சனாதனம், ஆன்மீகம் இது போன்ற விஷயங்களை வந்து ஆளுநர் வந்து முன்வைக்கிறாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க திராவிடம்ங்கிற கொள்கையை முன்வைக்காம ஒரு அரசாக நிகழ்த்தினீங்கன்னா நான் என்னோட இதை தளர்த்திப்பேன் அப்படிங்கறது சொல்ல வரேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, கேரளாவில் வந்து ஆளுநருக்கும் கேரள அரசாங்கத்துக்கும் ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது? வெஸ்ட் பெங்கால் ஆளுநருக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் வந்துட்டு ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது? டெல்லியில் அங்கே இருக்க லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் டெல்லி அரசுக்கு ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது? இன்னும் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துங்க. ஆளுநர் ஆட்சியை தொந்தரவு செய்யாத, பாஜக இல்லாத அரசுகளை தொந்தரவு செய்யாத ஒரு ஸ்டேட்டை நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும் இவ்வளோ ஏன் பிரச்சனை வருதுன்னா அதற்கு காரணங்கள் இருக்குது. இங்கே இருக்க எங்களுடைய கொள்கைகள்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஏன்னா தமிழ்நாடு தான் பிஜேபியை எல்லா தளங்கள்லையும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல சித்தாந்த தளத்திலும் கடுமையாக ரிட்டாலியேட் பண்ணுது. அதனால தான் அவங்களுக்கு வள்ளுவரை பற்றி பேச வேண்டியிருக்கு, வள்ளலாரை பற்றி பேச வேண்டியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு காவி சாயமும் சனாதன சாயமும் பூச வேண்டியிருக்கு. அதனுடைய ஏஜெண்டாக ஆளுநர் செயல்படுறார். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பரப்புரைகளின் ஏஜெண்டாக செயல்படுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய செலவிலேயே கிண்டியில் இருக்கக்கூடிய அரசியல் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு சங் பரிவாரினுடைய ஒரு பிரச்சாரகராக அவர் செயல்படுகிறார். இது ஒரு விஷயம். இது அரசியல் குற்றச்சாட்டு. இது அரசியல் குற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டின் மீது தாக்கப்படுகிற ஒரு தாக்குதல். இப்போ நிர்வாக ரீதியான விஷயத்துக்கு வருவோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்திலையும் வந்து ஆளுநர்கள் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது எல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி கவிழ்ப்புகள் அல்லது வந்து யாருக்கு பெரும்பான்மை இருக்குது இல்லைங்கிறது, இது போன்ற விஷயங்களில் அல்லது ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறது. நாங்களே பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி 2 முறை திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து மாநில சுயாட்சிக்காகவும் ஆளுநருடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறோம். அது போன்ற விஷயங்களை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பில்லை வந்து அதுதான் சொல்ல வரேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை, இந்தியாவிலே முதலாக மாநில உரிமைகள் ஆளுநருடைய எல்லைகள் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை பேசுது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு பின்னாடி தொடர்ந்து சர்க்காரியா அவர்கள் இவரோட தலைமையில் வந்து நம்ம எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்தப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஆளுநருடைய எல்லைகளை வந்து வரையறுக்கிறாங்க. எப்படி வரையறுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கால வரையறை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அப்படி கால வரையறை பற்றி பேசுகிறப்போ பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. முக்கியமாக ஆட்சி கவிழ்ப்பு அதிகாரம். அந்த ஆட்சி கவிழ்ப்பு அதிகாரத்தில் கவர்னர் எந்த எல்லையை மீறக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக பொம்மை வழக்கு வந்தப்போ சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீதிபதி மண்டல் அவர்களுடைய தலைமையில் 1988 ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுநர் ஒரு பில்லை 100 நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒன்றிய அரசுக்கு மாற்றான ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்ததுன்னா அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் சாராத ஒருவரைத்தான் ஆளுநராக போடணுன்ட்டு அந்த மண்டல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு அது அனுப்பப்பட்டால் நீங்கள் அது 400 நாட்களுக்கு மேல் அதை பெண்டிங்கில் வைக்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அப்புறம் முக்கியமாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கிறப்போ மாநில முதலமைச்சரை கலந்தாலோசிக்கணும். இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸ் தானே. இல்லை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது புது விஷயம் இல்லை. 2003 பூஞ்சி கமிட்டி போட்டாங்க. அது இதே மாதிரி பிரச்சனைகளாக டீல் பண்ணி ஆளுநருடைய எல்லைகள் வரையறுக்கப்படணும்னு நூற்றுக்கணக்கான நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆளுநர் எங்கெங்கெல்லாம் அத்துமீறக்கூடாதுன்னு. இப்போ என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நீதிமன்றம் ரொம்ப சிம்பிளா இவருக்கு என்னன்னா, இவர் சட்டத்தை பற்றி எந்த கவலையும் இவருக்கு கிடையாது. அதான் அப்போ இப்போ ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இருக்கிறப்ப நீதிமன்றம் ரொம்ப சிம்பிளான கேள்வியை கேட்குது. அதாவது 200ஆம் பிரிவு 201ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சார் நீங்கள் ஒன்று ஏற்றுக்கலைன்னா என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கலை அப்படின்னு நீங்கள் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இவர் திருப்பி அனுப்புகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ வித்ஹெல்ட் அசன்ட் அப்படின்னு அனுப்புகிறார். அப்போது எதுக்காக நீங்கள் வித்ஹெல்ட் பண்ணுறீங்க? இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கேட்குது. இப்போ நீங்கள் சொன்னதானே ஏற்றுக்கலை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீதிமன்றம் அது வரைக்கும் கேட்க முடியும், என்ன காரணத்திற்காகங்கிறத சொல்லுங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் வித்ஹெல்ட் பண்ணுறத வந்து இல்லை, அது சட்டம் அதுதான். என்னென்னா,
இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லி எதுக்காக நிராகரிக்கிறீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? இதுதான் அடிப்படையான விஷயம். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் நிராகரிக்கிறேன். நீங்கள் என்ன பெரிய ராஜாவா? நீங்கள் எல்லாருக்கும் மேட்டலான சுப்ரீம் பவரா? நீதிமன்றத்தில் அப்படி பேச முடியாது சார். வந்துட்டு இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன அடுத்து நீதிபதிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் நீதிபதி ஆளுநருக்கு சில இம்யூனிட்டிஸ் இருக்குல்ல? இல்லை, அது இம்யூனிட்டி கிடையாது, அது கிரே ஏரியாஸ். அதை இம்யூனிட்டியாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. எதுக்குன்னு சொன்னால் அதே மாதிரியே சரி நம்ம திருப்பி கொடுக்குறோம். அப்போ திருப்பி கொடுக்குறப்போ அவங்க அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றாமல் திரும்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ கூட அதில் பாருங்கள், இதை கொஞ்சம் கவனிங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்தந்த காரணத்துக்காக நான் இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லலை. இதில் சட்ட சிக்கல்கள் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நெறிமுறைகளுக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா, அப்போது அரசுக்கும் தெரியாது, குடியரசுத் தலைவருக்கும் தெரியாது ஒரு ஆளுநர் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு ஒரு பில் மேலே அப்படின்ட்டு. அப்போது உங்களுடைய அகங்காரம் எங்கேருந்து தொடங்குதுன்னா, நம்முடைய இந்த அரசியல் சாசனத்தை இயற்றிய நம்முடைய அரசியல் மேதைகள் ஆளுநர் ரவி மாதிரி ஒருத்தர் வந்து ஆளுநராக வருவார், இல்லை பிஜேபி ஆளுநர்கள் மாதிரி வருவாங்கன்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த கிரே ஏரியாஸை கொடுக்குறாங்கன்னா, அரசியல் மாண்பைப்படி செயல்படக்கூடியவர்கள், அரசியல் சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க, அப்போது அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கான ஒரு சின்ன ஏரியாவை கொடுக்குறாங்க. அது பவரும் கிடையாது. செக் அண்ட் பேலன்சஸ்ல இந்த கிரே ஏரியாவை யார் சார் பேலன்ஸ் பண்ண முடியும்? இப்போ கோர்ட் என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் அதிகபட்சம் என்ன செய்யும்? சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா தியாகு அவர்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து முழுமையான முறையான சட்டத்திலேயே பல முரண்பாடுகள் இருக்கிறப்போ வந்து முதல் விஷயம் எப்படி எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து நீதிபதிகள் வந்து நீதிமன்றம் வந்து சில வரையறைகளை வந்து உருவாக்குச்சோம். ஆட்சி கவிழ்ப்புகள், ஆட்சி மாற்றங்கள் தொடர்பாக, அதுபோல் பில்ஸில் வந்து முடிவெடுப்பது தொடர்பாக கால நிர்ணயம், இன்னென்ன வழிமுறைகளை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்ற நெறிமுறைகள் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த ஆடுபுடி ஆட்டத்தை அவங்க தொடர்ந்து ஆடுவாங்க. அவங்களுடைய நோக்கம் சொல்கிறேன் நான். அவங்க எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்புறீங்க, அதில் வந்து சில விஷயங்கள் ஆளுநருடைய அந்த எல்கைக்கு உட்பட்டு அவருக்கு வந்து முரண்பாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் திருத்தி அனுப்ப சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவர் திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ திருப்பி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அனுப்பும்போது திருத்தாமல் பாஸ் பண்ணி அனுப்புனா அது வந்து சட்டமாகாதா? இல்லை, சட்டமாகணும். அதாவது எப்படின்னா மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இல்லை அது வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, பாஜக பாஸ் பண்ணுற நிறைய பில்ஸில் வந்து எதிர்கட்சிகளுக்கு உடன்பாடு இருக்கிறது இல்லை, அதுவும் அப்படிதானே சட்டமாகுது. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இல்லையா? எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது இந்த அது போல சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றினா என்ன பண்ண முடியும்? ஆளுநருடைய ரோல் இருக்குல்ல. எப்போ வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு பில்லை நீங்கள் அனுப்ப முடியும்னா, ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருந்ததுன்னா, அல்லது ஒன்றிய அரசினுடைய சட்டங்களுக்கும் மாநில அரசினுடைய அந்த இதுக்கு பில்லுக்கு இடையில் ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா அனுப்பலாம். நான் நீதிமன்றம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என்ன உங்கள் முரண்பாடு அது சொல்லுங்கள். இப்போ சொல்கிறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற அந்த அதிகாரத்தை வந்து ஆளுநர்கிட்ட இருந்து எடுத்துக்க தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுதுன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த பில்லை 2023 எங்களுக்கு திருப்பி அனுப்புனப்போ, எங்கள் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்புறப்போ எந்த காரணமே சொல்லலை. ஜஸ்ட் நான் வித்யால்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் காரணமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் சார்? நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அந்த பவர் இருக்குது? உங்கள் மமதை, உங்கள் இருமாப்பு, அது உங்களுக்கு எந்த அரசியல் சட்டம் உங்களுக்கு கொடுக்குது? பதில் சொல்ல முடியலைன்னா அதை சைன் பண்ணு. இது மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். அதுக்கு பதிலாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எவ்வளோ காலம் வேணாலும் சைலண்டாக இருப்பேன், என்ன அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த துணைவேந்தர் நியமன விஷயத்தை எடுத்துங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு துறை சார்ந்த பிரச்சனையா? பல பல்கலைக்கழகங்கள் செயல்பட முடியாமல், முடிவுகளை எடுக்க முடியாமல் இன்றைக்கி வந்து திணறிட்டு இருக்காங்க. இதில் எஸ்ஆர் நோ தான் கேட்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது அது அரசியல் சாசன ரீதியாக எப்படி தீர்க்க முடியுங்கிறத பார்க்கலாம். உங்கள் வேலைங்கிறது உங்கள் லிமிட்டுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும்? திருப்பி கொடுங்க, சைன் பண்ணுங்க, இல்லைனா காரண காரியங்களோட குடியரசுத் தலைவர் கொடுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒன்று மட்டும் சொல்கிறேன். 12 பில்லு மொத்தம் இருந்ததில் 2 பில்லு குடியரசுத் தலைவருக்கு போகுது, மிச்சம் 10 பில்லையும் இவரே கையில் வச்சுருக்காரு. இந்த 12 பில்லுமே வந்து உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்டது, துணைவேந்தர் நியமனங்கள், அது தொடர்பான பிரச்சனைகள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தொடர்பானது. இதுதான் உங்களுடைய சிக்கல் அப்படின்னா இந்த 10 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டெய்லி ஒன்றா அனுப்புவீங்களா? நீதிமன்றம் நேற்று ஒரு கேள்வி கேட்டுச்சு, யாருடைய அட்வைஸ் படி நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்க அல்லது குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க? ஒரு பதிலுமே இல்லை. குமாரோட மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு குடியரசுத் தலைவரோட லாயரிங்க. இப்போ குமார் என்ன லெவலில் பேசுகிறாரோ அதே லெவலில் தான் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காரு. குமாருக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. திரு குமார்,
இல்ல இப்போ நண்பர் மனுஷபுத்திரன் ஒண்ணு சொன்னார், ஆளுநருக்கு என்ன இருக்கு எது இருக்குன்னாரு. 163 சப்கிளாஸ் 2ல இந்த மசோதா சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பம் போல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற கேள்வியை காரணம் காட்டி செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வி எவரும் கேட்க இயலாது. இதைத்தான் நான் சொன்னேன். நீதிபதிக்கு இது தெரிஞ்சிருக்குமே. 200 அப்படி இருக்குது. அது உங்க சொந்த கருத்து. அப்படி ஒண்ணு கிடையாது. அதுல அது உங்க சொந்த கருத்து, உங்க சொந்த விருப்பம். நீங்களா எழுதுற சட்ட புத்தகம். அப்படி சட்டத்துல நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க, சட்ட புத்தகத்தை அவமதிக்கிறீங்க. உங்களுக்கு பொழுது அப்படி ஒண்ணு கிடையாது. போய் பேசுறீங்க குமார். நான் சொல்றேன், அதான் ஆளுநர் விருப்பப்படி எல்லாம் செயல்படலாம்னு எந்த அர்த்தம் கிடையாது. பச்சை போய் பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு தெரியறது நீதிபதிக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு. தைரியம் இருந்தா நாளைக்கு நீதிமன்றத்தை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா நீதிமன்றத்தை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. சாட்சி சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் அப்படி இருக்கானே. பச்சை போய்ங்க. அவர் என்ன தெரியுமா, அவரா ஒரு நோட் வச்சுப்பாரு. அந்த நோட்ல அவரா சில சட்டங்களை எழுதிப்பாரு. அப்புறம் அதை கொண்டு வந்து டிவில படிப்பாரு. இதை டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எழுதுன எதுவுமே எந்த சட்ட புத்தகத்திலும் இல்ல. குமார் சொல்லக்கூடிய எதுவுமே எந்த சட்ட புத்தகத்திலும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கற்பனையா வீட்டுல உட்கார்ந்து எழுதிட்டு வந்தது. அவர் வீட்டுல உட்கார்ந்து கற்பனையா என்னதான் சொல்றாரு? இல்ல, நீங்க வந்து எங்க ஆதாரம் இல்லாத சட்ட புத்தகத்தில் இல்லாத ஒண்ணு உட்கார்ந்து ஒருத்தர் படிச்சுட்டே இருக்காரு. இது எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. அது கிடையாதுன்னு சேலஞ்ச் பண்றீங்க. சேலஞ்ச் பண்றீங்க. குமார் சொல்ற எதுவுமே சட்ட புத்தகத்துல ஓகே 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 பேசுறது அவ்வளவுமே பச்சை போய் இல்லாததை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆளுநர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நியமிக்கிறாருன்னு பேசுறாரு ஒரு டிவில உட்கார்ந்து. நான் இந்த டிபேட்ல இருந்தேன். முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத பத்தி அவர் என்ன சொல்றாரு, நியமிக்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னு சொல்றாரு. ஆங்கில அறிவுடைய லட்சணம், இவருடைய சட்ட அறிவுடைய லட்சணம் இந்த அளவுல இருக்கு. ஏன்னா இவருடைய சட்ட அறிவோட லட்சணத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, இவருடைய இங்கிலீஷ் நாலேஜோட லட்சணத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல இருக்கு அந்த சட்டத்துல இருக்கு இருந்தா அதெல்லாம் வேணாம் வேணாம். அக்னீஸ்வரன் கேட்போம். அக்னீஸ்வரன் அபிநயா, நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நாட் யுவர் பாயிண்ட். நீதிமன்றத்துக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன யோகிதை சொல்றீங்க? நான் இப்ப எழுதி தர்றேன். நீங்க லாயரா? நீங்க சட்டம் படிச்ச லாயரா? ஒன்னு சொல்லுங்க. நீதிபதிக்கு இந்த சட்டம் தெரியாது, எனக்கு தெரியும் பேசுறீங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். நம்ம கருத்துக்கு வருவோம். ஹோல்ட் யுவர் தாட்ஸ் சார். பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. ப்ளீஸ் கேளுங்க. நான் சொல்றேன், அட்டை நான் சொல்றேன். இல்ல இதுல வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு படிச்சு அவர் உட்கார்ந்து வந்து என்னென்ன சட்டப்பிரிவுல என்ன இருக்குன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, நான் சொல்றேன். இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு. இவர்கிட்ட கேட்போம் சார். அப்படிதான் இருக்கா சார்? குமார் அவர்கள் சொல்றது போலதான் இருக்கா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 163 அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் என்று ஒன்று இல்லை. மாநில அமைச்சரவை, முதலமைச்சர் உள்ளிட்ட மாநில அமைச்சரவை என்ன கூடி முடிவெடுத்து அரசாணை அல்லது மசோதா அனுப்புகிறதோ அதில் ஒரு புள்ளியை அல்லது ஒரு கமாவை கூட அவர்கள் போட இயலாது. ஏடன் அட்வைஸ் ஆஃப் சப்ளாஸ் 2 பாருங்க. 163 சப்ளாஸ். இருங்க சார். நீங்க முதல்ல 163 ஆங்கிலத்துல அப்படியே தயவு செய்து படிங்க சார். அப்படியே படிங்க சார். அது இருக்கு சார். இல்ல, அத மட்டும் ஆங்கிலத்துல படிங்க. 163 எனக்கு क्वेश्चனே கிடையாது. ரைட், ஓகே. நான் இப்ப என்ன சொல்றேன்னா மேடம், இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பாத்துக்கணும். ஒன்று, சித்தாந்தம் என்பது வேற. மாநில அரசு மத்திய அரசின் மூலம் இயங்குகிற ஆளுநர் என்பது வேறு. இது ரெண்டையும் குழப்பிக்கிற கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இது சம்பந்தமா நிறைய வழக்குகள், நிறைய தீர்ப்புகள், நிறைய குழுக்கள் நீங்க போட்டுக்கிறீங்க, கமிட்டிஸ் போட்டுக்கிறீங்க. ராஜமன்னார், ஏஆர்சி, புஜ் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, இவைகள் எல்லாரும் மத்திய மாநில அரசுகளின் இந்த நிர்வாக சிக்கலை தீர்ப்பது எது, எப்படி, இதுதானே. ரெண்டு. மூணாவது, இங்க சொல்லக்கூடிய சார் சொல்லக்கூடியது என்னன்னா, அரசாங்கத்தின் நிபுணத்துவம் என்பது வேற. சார் இங்க ஒருபடி தாண்டி மேல போய் ஒண்ணு பேசுறாரு. அவர் மீது நான் மரியாதை மதிப்பு வைத்திருக்கிறேன். அவர் நேர்மையானவர் என்கிற ஒரு வாசகத்தை சொல்லுகிறார். அவருடைய கருத்து அது.
கருத்துக்கள் என்பது நிர்வாக மத்திய ரீதியாக அரசு ஆளுநர் தவறக்கூடிய இடங்களை மத்திய அரசு நியமித்த ஒருவரை, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் நியமித்த ஒருவரை, ஜனாதிபதி அவர்கள் பரிந்துரையின் பேர் நியமித்த ஒருவரை ஒரு தனி மனித நபர் அல்லது இப்படி சொல்லுவோமே வலதுசாரி ஆதரவாளர் அல்லது பாஜகவின் பற்றாளர் பாஜக அப்படி சொன்னாதான் நீங்க சந்தேகம் நேர்மையானவர் என்று சொல்லுகிறார். சரி, ஓகே, நீங்க குமார் சார் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நேர்மையான ஒருவர் என்று இந்த சன் டிவில சொன்னதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் ஒரு மசோதாவை நீங்கள் கிடப்பில் வச்சதின் நோக்கம் என்ன? நெப்போட்டிசம் என்று சொல்லுவாங்க. சார் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நேர்மையாளர்னு சொல்றாருல்ல, ஒன்று மட்டும் பாருங்க. அந்த சிதம்பரம் இந்த தீட்சிதர்கள் அந்த குழந்தை திருமணம் வந்து சம்பந்தமாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்தப்போ அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அடுத்த நாள் போலீஸ் ஆதாரங்களோடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நேர்மையான நபர் ஒரு சைல்டு மேரேஜை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து நடக்கலைன்னு ஒரு பொய் சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து அந்த உண்மை முன்வைக்க வருது. ஒரு நேர்மையான ஒருத்தர் வந்து பண்ணக்கூடிய வேலையாயுது. இந்த மாதிரி 100 விஷயம் சொல்கிறேன். ஆளுநர் சொன்ன பொய்கள் அப்படின்னு 100 விஷயம். ஒரு டைட்டில் ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய கருத்தியலின் அடிப்படையில் செயல்படுவது தவறுனா அதை இது பண்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல? அவரை திரும்ப பெறணும்னு மாநில அரசுகள் சொல்றாங்க. ஒரு நியாயமான ஒரு ஆளுநரா அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்குது? இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அதிகாரம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாநில அரசை போட்டு அழுத்துவது, அதன் மூலம் அவர்களுடைய ஆசைகளை அல்லது இதுவை வந்து சித்தாந்தத்தை இங்க நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அரசியலமைப்பு சட்டம் 141 இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. சரத்து 141. 142 என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றம் இடுகின்ற ஆணையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்ற கிழமை நீதிமன்றங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் உருவாக்கக்கூடிய எவ்வளவு சட்டத்தை நீங்க அப்படியே பின்பற்றீர்களோ அதற்கு இணையானது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதைத்தான் இப்ப சொல்ல போறாங்க. திங்கட்கிழமை எதிர்பார்க்கறீங்க. கால நிர்ணயம் வேண்டும். பல குழுக்கள், அதாவது கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குது. ஆனால் இருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாநில சட்ட மசோதாவை ஏன் இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கிட்டீங்க என்று கேட்பதற்கு உச்ச நீதிமன்றம் இதுல டைம் ஃப்ரேம் as soon as என்று சொல்லுவதை அரசியலமைப்பு சட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இத்தனை நாள், மண்டல் கமிஷன் 100 நாள் என்று சொன்னதை எப்படி 356 மாநில அரசு ஆளுநர் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எஸ்ஆர் பொம்மை வழக்குல கர்நாடகா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால கொண்டு போய் ஒரு பொன்னான தீர்ப்பை சொல்லிச்சோ, ஒருவேளை அப்படி தீர்ப்பு சொன்னதனாலதான் மாநில அரசுக்கு தொல்லை கொடுக்க முடியாத காரணத்தினால் மசோதாக்களையாவது நிறுத்தி வை. இப்ப அங்க வந்திருக்கிறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கின் மூலமாவது இதற்கும் ஒரு கொட்டு வைக்கணும் அப்படின்றீங்க. கொட்டு என்பதை தாண்டி தீர்வு எல்லா மாநிலங்களுக்கும், இது எல்லா மாநிலத்துக்கும் வரமாட்டேங்குதே, அதுதானே இங்க பிரச்சனை. உங்களுடைய நான் 2 செய்தி மட்டும் சொல்றேன். ஒன்று, நிறைய தீர்ப்புகள், பரிந்துரைகள், ராஜமன்னார் குழு பரிந்துரை, சட்டமன்ற தீர்மானம், சர்க்காரிய கமிஷன், இது நிறைய சொன்னாங்க. ஒன்றுமே வேணாம், சுருக்கமாக முரசொலி மாறன் எழுதிய மாநில சுயாட்சி ஏன் என்ற புத்தகத்தை படித்தால் போதும். அவர் இதில் மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டம் 3 வகையான ஒன்றிய அதிகாரம், மாநில அதிகாரம், இசைவு அதிகாரம் அல்லது பொது அதிகாரம், இந்த 3 பட்டியலையும் அவர் எடுத்து கொடுத்தேன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10-12 சட்ட முன்வடிவுகளுமே இந்திய அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட எந்த பொருள் குறித்தும் அல்ல. இந்திய அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட எந்த பொருள் குறித்தும் மாநில சட்டமன்றத்தால் எந்த சட்டமும் இயற்ற முடியாது. இது மாநில அரசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது 2 தான் வருது. ஒன்று மாநில பட்டியலில் வருது அல்லது பொது பட்டியலில் வருது. இதுக்கு இவங்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மாறன் அதில் என்ன விளக்குறாருன்னா, இந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதான் உங்கள் அதிகாரம், மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றிடுச்சு, உடனே சட்டமாக வேண்டியதான், அல்லது சம்பிரதாயத்திற்காக ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் சிலவற்றுக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும், அல்லது அவர் திருப்பி அனுப்பலாம், அப்படி மீண்டும் அனுப்புனதுக்கு பிறகு அவர் கிடப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சிலவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், குடியரசுத் தலைவர் இவ்வளவு காலத்திற்குள் முடிவு சொல்லணும், எந்த வரையறையுமே இல்லை.
இதை மிக தெளிவாக முரசொலி மாறன் இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கார். இது ஒரு பக்கம். இப்போ இந்த ஆளுநர் இவருடைய நேர்மை பற்றி பேசுகிறாங்க. இவருடைய தனிப்பட்ட நேர்மை அல்ல, ஒரு ஆளுநராக இவருடைய நேர்மைக்கான சான்றை மட்டும் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும். 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்போது இவர் நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்தார். நாகாலாந்தைச் சேர்ந்த தேசிய சோஷலிஸ்ட் கவுன்சில், நாகாலாந்து தேசிய சோஷலிஸ்ட் கவுன்சில், அதனுடைய தலைவர் செயலாளர் இசாக் முயிவா இவர்களை தில்லிக்கு வரவழைத்து பிரதமருடைய அதிகாரபூர்வ இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இவர்தான் நாகாலாந்து ஆளுநராக அதில் கலந்து கொண்டார். இறுதியில் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. இந்திய அரசு சார்பில் கையெழுத்திட்டவர் இதே RN ரவி. இவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அது இண்டோ நாகா டாக்ஸ்னு பேர். இந்தியாவும் நாகாலாந்தினுடைய தனித்தன்மையை இந்தியா ஒத்துக்கொள்கிறதுன்னு அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. இதை கையெழுத்து போட்டது ஒன்று. கையெழுத்து போட்ட பிறகு இதை காப்பி எடுத்து இதில் அரசுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய பகுதிகளை நீக்கிட்டு பிரஸுக்கு கொடுத்தார். இது அன்னைக்கே அந்த நாகாலாந்து சோஷலிஸ்ட் கவுன்சில் வெளிப்படையான குற்றச்சாட்டு சொன்னது. இது ஒன்று. இதை செஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, நாகாலாந்துக்கு போய் ஆளுநர் மாளிகைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த நாகா இயக்கங்களோட தொடர்பு இருக்குதுன்னு கணக்கெடுக்க ஆரம்பித்தார். அங்கே என்ன ஒரு வேடிக்கை, நாகாலாந்தினுடைய வேடிக்கை, முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லோருடைய வீடுகள்லையும் தொடர்புடையவங்க இருப்பாங்க. அதனுடைய விளைவு நாகாலாந்தை விட்டு இவரை துரத்தி அடித்தாங்க. ஆக இவரை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிப்பது ஒன்றுதான் இவருக்குரிய விடை. வேற நீங்க என்ன நீதிமன்றம் சொன்னாலும் என்ன அரசு சொன்னாலும் இவர் அதையெல்லாம் மதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர் இந்த RN ரவி. அவர் வெஸ்டட் இன்ட்ரஸ்டோட இருக்காரு. அவருக்கு இருக்கிற அரசியல் இது போல இன்னொரு ரவி வரலாம். நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? அவர் ஒரு RSS அரசியல்வாதி. இவருக்கெல்லாம் விடை மக்கள் எழுச்சி தான். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இப்போ ஆளுநருக்கு மட்டும் அந்த மாநிலத்துல உள்ளவரா இருக்கக்கூடாதுன்னு ஏன் அம்பேத்கர் எழுதின சட்டத்துல வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு யாருக்காவது தெரியுமா பதில்? அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தால் மாநில அரசுகளோட பொல்யூட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாநிலத்தினுடைய நபர்களை அந்த மாநிலத்துக்கு போடுறது இல்ல. அப்படியானால் அது நீங்க உள்ள அது அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன காரணம்? மத்திய அரசுக்கு அந்த அரசு நிர்வாக வசதிக்காக 28+36 37 மாநிலங்களாக ஆட்சி செய்கிறது. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கனவு, உங்க கனவு அது. உங்க கனவு எந்த ஜென்மத்தில் நிறைவேற போறது இல்ல. ஏன்னா அந்த கனவு நிறைவேற நம்ம ரொட்டிக்கு லாட்டரி அடிக்கணும். அந்த ரொட்டிக்கு லாட்டரி அடிக்காம இருக்கணும்னா இந்தியா ஒரு நிமிஷம் எங்க கேட்டுங்க. தமிழ்நாட்டோட செலவுல அவர் லாட்டரி அடிக்கணும்னு சொல்றாருல்ல, நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு போடுற பிச்சையில தான் ஆளுநர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இது போன்ற இல்ல அவர் சொன்னதால சொல்றேன். தமிழ்நாடு அரசோட காசுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. அவர் ரொட்டிக்கு லாட்டரி அடிக்கணுமா? என்னங்க அதுக்கு அர்த்தம்? இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரியான மாநில அரசை தூய்மைப்படுத்துறீங்களா? ஒரு ஆளுநர் அப்படின்றதுக்காக மாநில அரசு இல்லாம ஒன்றிய அரசு ஏது? மாநில அரசு இல்லாம ஒன்றிய அரசுக்கு காசு ஏது? முதல்ல மாநில அரசினுடைய தயவுல தான் ஒன்றிய அரசு வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் மாநில அரசு கொடுக்கிற நிதியில தான் ஒன்றிய அரசு வாழ்ந்துட்டு இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை பத்தி பேசுங்கன்னா பாருங்க, எவ்வளவு அவதூறுகளையும் எவ்வளவு கீழ்த்தரமான வசவுகளையும் அந்த நபர் பேசிட்டு அதெல்லாம் ஒரு கீழ்த்தரமும் இல்ல. உண்மையை பேசுறேன் நான். உண்மையை தவிர உங்களுக்கு அறிவு இல்லைன்னா அறிவு இல்லைன்னு ஒத்துக்கங்க. உங்க அறிவு கட்டத்தனத்தை திரும்ப ப்ரூவ் பண்ணாதீங்க. உங்க அறிவு கட்டத்தனத்தை திரும்ப ப்ரூவ் பண்ணாதீங்க. படு கேவலமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. படு கேவலமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நாடு எப்படி செயல்படுது, ஒரு பொருளாதாரம் எப்படி செயல்படுது, எந்த அறிவும் இல்லாத நீங்க ஒரு நிமிஷம் பதில் சொல்லணும். இருங்க, இப்படி ஒரு முட்டாள் கூட உட்கார்ந்து விடுங்க. திருக்குமார், உங்க நான் கருத்தை வாங்கிட்டேன். ஆளுநர் தேவை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மொழி வேற மாதிரி இருக்கு. என்ன தீர்வு, சட்ட ரீதியான தீர்வு வந்தா? இன்னைக்கு ஒரு ரவி இருக்கிறார், இவர் சென்று விட்டு இன்னொருத்தர் வரலாம். ஆனா சட்ட ரீதியான ஒரு தீர்வு இருக்கணும். நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது நீதிமன்றங்கள் கடந்த காலத்தில் இந்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய ஹிஸ்டரியை நம்ம எல்லாருமே பேசணும். ஏன்னா ஆளுநர்கள் அத்துமீறி சட்டத்திற்கு விரோதமாகவும் மக்களுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் செயல்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீதிமன்றங்கள் கடிவாளம் போட்டிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, 7 பேர் விடுதலையே எடுத்துங்க. அவ்வளோ அடம்பிடிச்சார் ஆளுநர். நீதிமன்றம் தலையிட்டு விடுதலை பண்ணிச்சா இல்லையா? அப்படி இந்த ஆளுநருடைய அதிகாரங்களை
உடனடியாக வரையறுக்கணும். அதாவது பில்லில் இருக்கக்கூடிய காலக்கெடு மட்டும் இல்லை, அவர் எந்தெந்த விஷயத்தில் தலையிடலாம் தலையிடக்கூடாது, இந்த கிரே ஏரியா ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லாத்தையுமே நீதிமன்றம் அதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கணும், அழுத்தத்தை கொடுக்கணும். இல்லாட்டின்னு சொன்னால் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு என்பதே அர்த்தமற்றதாகிவிடும். ஏன்னா பீப்புள் மேண்டேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா யாரோ வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னைக்கு இந்த அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்ற நினைக்கிறார்கள். பிஜேபி தான் தோத்த இடங்கள்லாம் அந்த தோல்வியை ஒத்துக்க தயாராக இல்லாமல் ஒரு சுப்ரியர் பவர் அங்கே உட்கார விரும்புது. அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆளுநர் வேற ஆளுநர்கள் வருவாங்க. ஆனா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பல ஆளுநர்களுக்கு என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் தெரியும். அதை விட கடுமையான பாடங்களை தமிழ்நாடு கற்பிக்கும். நிச்சயமா என்ன முடிவை உச்சநீதிமன்றம் எடுக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.